பலன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நாம் நல்ல ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். இன்று சந்திக்கக்கூடிய ஆளுமை ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர், கிறிஸ்தவ கானா பாடல் பற்றி ஆய்வு செய்தவர். இன்று எழும்பூர் கிறிஸ்தவ கானா பாடகர் திரு அந்தோணி அவர்களை பற்றி நாம் கேட்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எழும்பூர் கானா பாடகர் அண்ணன் அந்தோணி பற்றி அவர் எழுதிய பாடல்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். கானா பாடகர் எழும்பூர் அந்தோணியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய செய்திகளை சொல்லலாம். அதில் குறிப்பாக அவர் பாடின பாடல் ஒன்று என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ பாடலை பாடுவதற்கு முன்பாக அவர் கானா பாடலை பாடிக்கொண்டிருந்தார். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல் வாடி தேன்மொழி வாடி தேனிலவு போகலாம் தேடி அப்படின்ற பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல். அதை பாடி கூட காட்டலாம். வாடி தேன்மொழி வாடி தேனிலவு போகலாமோ தேடி வாடி தேன்மொழி வாடி அப்படின்ற அந்த பாடல். இந்த பாடல் அவர் பாடியதா? இந்த பாடல் அவர் பாடியது. என்ன இந்த பாடல் பாடினதுக்கு அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட பாடலை பாடின அந்தோணி தான் கிறிஸ்தவ பாடலை பாடியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வாடி தென்மொழி வாடி அப்படின்ற பாடலாம் பாடும்பொழுது ரொம்ப பீக் லெவலில் இருந்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கு. ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் வந்த உடனே திருவிவிலிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இவர் பாட்டு பாடுறாங்க. எப்படி பாடுறாரு அப்படின்னு சொன்னால், இவருடைய பிறந்தது எது அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய புதுப்பேட்டை பிறந்திருக்காங்க. எக்மோர் அந்தோணி சொன்னால் ரொம்ப புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரியுங்க. அப்படி இருக்கக்கூடியவர் இவர் கிறிஸ்தவத்தில் வந்த உடனே அவர் பாடுறாரு. காலங்கள் கடந்து போனது என்னை செய்யா உண்மை தெரிந்து கொள்ளாமல் நேரும் வீணானது. அப்ப என்ன இந்த பாட்டில் சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் உண்மை நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே இயேசுவே அப்படின்ற ஒரு விஷயத்த, இயேசுவை அறிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு அவர் எழுதிய பாடல் கொஞ்சம் பாடி காட்டுங்க. அந்த வாடிக்கும் இந்த பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். டோட்டலா மாறிடுச்சு. சொல்ற காலங்கள் கடந்து போனதே என் இசையா உண்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே உண்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. பரலோக ராஜனே பார்ப்போற்றும் தேவனே பரலோக ராஜனே பார்ப்போற்றும் தேவனே இனிமேலும் உண்மை விட மாட்டேன் நேசையா இனிமேலும் உண்மை விட மாட்டேன் இந்த பாவி நான் இனிமேலும் உண்மை விட மாட்டேன். எவ்வளவு உயிருள்ள ஒரு வார்த்தை. உன்னை பார்க்கல நேரம் வீணாயிடுச்சு, உன்னை நேசிக்கல நான் விலகி போயிட்டேன், இப்ப உண்மை அறிந்து கொண்டே உம்மோடு இணக்கமா இருக்கிறது எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி எழுதிருக்கிறேன். அந்த பாட்டுக்கு நீங்க ரொம்ப அழகா போடுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லை, நம்மளுடைய ஜாம்பவான்கள் அவர்கள் எல்லாம் என்னன்னா அவர்களை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு இந்த கானா பாடல்கள். இப்போ சொல்றாரு உண்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானது. அவரு சொல்றாரு வாழ்க்கைய தொலைச்சிட்டேன், இந்த வாழ்க்கைய தொலைச்சிட்டேன். அவரு எவ்வளவு அழகா பாடி அப்படின்ட்டு இப்ப வாழ்க்கை தொலைச்சுன்னு உணர்ந்து சொல்றாரு நம்மளோட வாழ்க்கையை. அது நீங்க இப்போ சற்று கேட்கற நீங்களே அதை மாறி பாருங்களேன். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இந்த கிறிஸ்தவ கானா பாடல்களை எடுத்து சொல்லக்கூடிய தான் இந்த கானா அந்தோணியால காணப்படுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ணன் அந்தோணி, எழும்பூர் அந்தோணி, கானா அந்தோணியை பத்தி நீங்க சொல்லி ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவருடைய தொடக்க காலம் பத்தி ஏதாவது செய்தி இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லலாம். 1980 கடைசி காலங்களில் கானா உலகம் அப்படின்ற ஒரு ஒளிநாடா வெளியிடுறாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு கூட ஞாபகம் இருக்குது எனக்கு, தாத்தா தாத்தா. கரெக்ட். அந்த தாத்தா தாத்தா பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு என் பேரா என் தடியடு தாத்தா தடிய எடுக்கையில பொடியும் பறந்துடுச்சு தாத்தோ தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு இந்த பேரா என் தடியடு. ரொம்ப அற்புதமான பாடல். என்னன்னா மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பாடலாக இந்த கானா பாடல்கள். இந்த பாடல் கூட தான் இந்த கானா உலகம் பாடல் அண்ணன் பழனி பாடியிருக்கிறாங்க. அவர் கூட இணைஞ்சு பாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து
எக்மோர் அந்தோனி அவர்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு பாடின பாடல்கள் ஒளிநாடா தான் அது. அந்த ஆண்டுல தான் நீங்க பிறந்தீங்க நினைக்கிறேன். அந்த ஆண்டுல கரெக்டா சூப்பர், சூப்பர், 1980 தான் பிறந்திருக்கு. ஒருவேளை இதன் வழியா என் வயசு கூட கணிச்சிருப்பாங்க மக்கள். அப்போ 1980களில் பிறந்து அந்த நேரத்துல வெளியிட்ட பாடல்களை கேட்டு இன்னைக்கு நீங்க அவரை பத்தி குறிப்பா கிறிஸ்தவ கானா பாடல்களை ஆய்வு பண்ணி அவர் எழுதி பாடிய பாட்டு பதிவு செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நான் தொடர்களே இனி வருங்காலங்கள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவ கானா பாடல்களை பத்தி பார்ப்போம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி மக்களுக்கும் நன்றி நன்றி.